வணக்கம் நண்பர்களே. சிவாயலி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல வர்மா சாகல, உயிரோடு தான் இருக்கிறான் அப்படின்னு தன்னோட அம்மா சின்ன வயசுல தனக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களை வச்சு அலசி ஆராய்ஞ்சி உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. அவன் மோஸ்ட் ஜீனியஸ், அவனுக்கு அவ்வளோ அறிவு இருக்கு, அவன் கண்டிப்பா உயிரோடு தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அவனோட ஒரு டூப்ளிகேட்டை தான் ரெடி பண்ணி வச்சிருக்கான், அதுதான் நம்ம சாகடிச்சிருக்கோம் அப்படின்னு உள்ள விஷயம் அயலிக்கு அப்படியே மண்டையை பிச்சுக்கிட்டு உறுத்துது. அதே நேரத்தில் நம்ம இந்த சைடு பார்த்தோன்னா உண்மையான வர்மாவை வர வைக்கணும், அதுக்கு என்ன வழி உண்டோ அதை பண்ணணும் அப்படின்னு அயலி அந்த இடத்துல முடிவு கட்டுறாங்க வர்மாவின் ஆட்டத்திற்கு. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் வர்மாவோ சாகடிச்சாச்சு. அப்படி இருக்க நேரம் அயலி ஏன் எதையோ இழந்தது மாதிரி இருக்கிறா அப்படின்னு உள்ள விஷயம் நம்ம சிவாவுக்கு மண்டையை பிக்குது. அவங்க விஜயகுமார்கிட்ட சொல்கிறாங்க, இந்த பாருங்க நம்ம வர்மாவையே சாகடிச்சாச்சு, இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கம்மி தான், இனி எப்போவும் போல நம்ம இருக்கலாம் அப்படின்னு இருக்க நேரம் நம்ம அயலி மட்டும் யானி தெரியல, கொஞ்சம் கூட வர்மாவை சாகடிச்சிட்டோம் அப்படின்னு உள்ள சந்தோஷம் இல்லாதது மாதிரியே நடந்துக்கிட்டா. அவள் எதையோ முன்ன மண்டை உறுத்திக்கிட்டே இருக்குது, என்னன்னு தெரியல அப்படின்னு நம்ம சிவா சொல்ல நேரம் விஜயகுமார் கேட்குறாங்க, அயலி உனக்கு அப்படி என்ன இது இருக்கு டென்ஷன், நீ எதா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்ல நேரம் அயலி யோசிக்கிறாங்க. சின்ன வயசுல அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வருது. வர்மா ஒரு மோஸ்ட் ஜீனியஸ், அவனை அடிச்சுக்க ஆளே கிடையாது, அவன் என்ன வேணாலும் செய்வான், அப்படி ஒருத்தன் அவன் பக்தியில் சிறந்து விளங்கினா அவன் அரவிந்தர் அந்த ரேஞ்சுக்கு போயிருப்பான். அதே நேரம் அவன் அரசியலில் இருந்தால் நெல்சன் மண்டேலாவே தோற்கடிச்சிருப்பான். அதே மாதிரி செயல்படக்கூடிய அறிவு இருக்குது. அவன் ஒரு கிரிமினலாட்டு பிறந்திருக்கான் அப்படின்னா அவனை ஈஸியாக யாராலையும் தோற்கடிக்க முடியாது. அவன் தன்னோட டியூப்ளிகேட்டை கூட உருவாக்கலாம், அதை உருவாக்கி தான் இறந்துட்டோம் அப்படின்னு ஒரு பிம்பத்தை வர கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க அம்மா சின்ன வயசில் சொன்னதை மண்டையை பிச்சுட்டு யோசிக்கிறாங்க. அப்படி தான் ஏதாவது நடந்திருக்கும் போல். ஏன்னா வர்மா இயற்கையும் மிஞ்சினவன், அவன் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், அப்படிப்பட்டவனை ஈஸியாக நம்ம உடைச்சிட்டோம், தோற்கடிச்சிட்டோம், சாகடிச்சிட்டோம் அப்படின்னு மட்டம் தட்டி சந்தோஷப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அவன் ஒரிஜினலாகவே செத்துருக்க மாட்டான் அப்படின்னு உள்ள சந்தேகம் நம்ம அயலிக்கு வருது. அப்போ தான் சார் வர்மா சாகலை, என்ன ஏடி சொல்லுற, வர்மா சாகலையா, நம்ம கண்ணு முன்னாடி தானே அவன் செத்து கடந்தான், அப்படி இருக்க நேரம் அவன் சாகலைன்னு சொல்லலாம். ஆமாம் சார், எனக்கு தெளிவாக தெரியுது, அவன் தன்னோட டூப்ளிகேட்டை ஒருத்தையும் வச்சுருக்கான். அந்த வர்மா டூப்ளிகேட்டை ரெடி பண்ண அந்த டூப்ளிகேட்டை தான் நம்ம கொண்டு இருக்கோம், ஒரிஜினல் வர்மா வேற, இவனுக்கு ஹெட்டு வேற அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. ஆமாம், அவன் வர்மா தான் இறந்துட்டோம் அப்படின்னு உள்ள பிம்பத்தை உருவாக்க ஏற்படுத்தின இதுதான் இந்த நம்ம சாகடிச்ச வர்மா. உண்மையாட்ட வர்மா வேற ஒருத்தன் இருக்கான், அவன் நம்ம கண்ணில் சிக்கலை, நம்ம கண்ணில் சொல்ல போனால் மண்ணை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு உள்ள விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்க. சாக்காரங்க விஜயகுமார். என்ன ஏடி சொல்கிற? ஆமாம் சார், நீங்கள் வேணா நம்ம ஏற்கனவே வச்சுருந்த வர்மாவின் பிளட்டு குரூப் அந்த பிளட்டு சாம்பிளோட அவன் இப்போ வர்மா இறந்தப்போ எடுத்த பிளட்டு சாம்பிள் ரெண்டத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள், உண்மை தானாக வெடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி விஜயகுமார் 2 பிளட்டு சாம்பிளையும் அனுப்புகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் முடிவு வருது, ஒரிஜினல் வர்மா வேற, இவன் அந்த பிளட் சாம்பிள் கூட இந்த பிளட் சாம்பிள் ஒத்து போகலை, அப்போ வர்மா சாகலை, ஐடி சொன்னது உண்மைதான், ஏடி சொன்னது அப்படின்னு அந்த இடத்துல சாக்காராங்க விஜயகுமார். ஒன்னால் மட்டும் எப்படி இவ்வளோ தூரம் யூகிதமாக சிந்திக்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாரோ. அதான் சார் எனக்கு தெரியும், எங்கள் அம்மா ஏற்கனவே வர்மாவை பிடிக்கக்கூடிய ஆப்ரேஷனில் இருந்தப்போ எங்கள் அம்மா சொன்னதை நான் கேட்டிருக்கேன், அந்த வர்மா சாதாரணமே வானவே இல்லை, அப்படி உள்ள விஷயத்தை எங்கள் அம்மா மூலமாக நான் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தேன். அதனால தான் நான் தெளிவாக முடிவெடுக்க முடிச்சுது. ஏன்னா எங்கள் அம்மா ஏற்கனவே வர்மாவை பிடிக்கக்கூடிய இதில் அவங்க என்னென்ன அனுபவப்பட்டாங்களோ அதெல்லாம் சின்ன வயசுலேயே சொல்லி தான் என்னை வளர்த்தாங்க. அப்படி இருக்க நேரம் நான் இதையே சிந்திக்க மாட்டேன், இந்த 2 பிளட் குரூப்பும் ஒன்றா இருந்தால் தான் அது ஒரிஜினல் வர்மான்னு யோசித்தேன். நான் நினச்சது சரியாக தான் போச்சு, இவனுக்கு கெட்டு ஒருத்தன் இருக்குது, வர்மா இறந்துட்டான் அப்படின்னு அவனுக்கு சாப்டர் முடிஞ்சு அப்படின்னு இதுக்கு ஒரு எண்டு கார்டு போட முடியாது.
எண்டு கார்டு போட முடியாது இதுக்கு. ஏன்னா, அவன் உயிரோடி தான் இருக்கான். அதனால கண்டிப்பா அவன பிடிக்கிறது வர அந்த போராட்டம் ஓயாது. அவனை எப்படி வெளிய வரணும், அப்படி வைக்கணும் அப்படின்னு வந்து தெரியணும். அவன் இப்ப எந்த ரூபத்திலயும் வந்து யோசிக்கலாம். நம்ம இறந்துட்டாவனே போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்ப வைக்கும். நம்ம சாப்டர க்ளோஸ் பண்ணிரும். அதுக்கு பிறகு நம்ம புகுந்து அழகா வந்து ஸ்கெட்ச போட்டு வேற ஆட்டத்த ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்து அவன் கண்டுட்டு இருப்பான் கனவு. அந்த கனவுல மண்ணள்ளி போடணும் சார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னாரு. ஏடி நீ சொன்னது எனக்கு கரெக்டாக தான் படுது. அவன் ஈஸியாக அழிக்கக்கூடிய ஆள் இல்லை. அவன் வந்து மரணத்தையும் வெல்லக்கூடியவன். அப்படிப்பட்டவன் அவனை எப்படி வந்து போடணும் அப்படின்னு வந்து நீ ஒன்றை தவிர வேற யாராலையும் சிந்திக்க முடியாது. ஏடி நீ சொல்லது கரெக்டு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாக்காவி நிற்கிறாங்க. நம்ம சிவாயும் விஜயகுமாரும் அயலி சொன்ன விஷயத்தை கேட்டு உண்மை இதுதான், அயலி சொன்னது தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அழகாக வந்து யோசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் எப்படி வந்து இந்த வர்மாவை வந்து மறைஞ்சிருக்கவனை வெளியே கொண்டு வரதும், அவன் தான் ஒரிஜினல் வர்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்கெட்சு போடுறாங்க. அவனை வெளியே வர வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு வந்து அந்த ஐடியாவை நம்ம விஜயகுமார்கிட்ட நம்ம அயலி சொல்கிறாங்க. கரெக்ட் அயலி, இந்த எடி நீ வந்து இந்த ஆப்ரேஷனுக்கு சக்ஸஸுக்கு காரணம் நீ தான். இதை வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆமாம் சார், அவனை எப்படியாவது கண்ணு முன்னாடி கொண்டு வரணும். எங்கள் அம்மாவுக்கு மேலே அவ்வளோ பெரிய பழியை போட்டுக்கிட்டு அவனால் எப்படி வந்து தப்பிக்க முடியுது? எங்கள் அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய ஆப்பு வச்ச அந்த வர்மாவை விட போகிறதில்ல. அவனை பிடிச்சி அவன் வாயிலிருந்தே எங்கள் அம்மா நிரபராதி, மொத்த பழிக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு வந்து அவன் ஏற்றுக்க வைக்கணும். அவனை சாகடிக்கணும் எங்கள் அம்மா கையாலேயே. அதுதான் எனக்கு திட்டம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா வர்மாவை வந்து போட்டு தள்ளியாச்சா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாக்காவி கபிலன் இருக்காங்க. இந்த சிவாயும் ஐலியன் தான் இந்த அதிகாரியாக இருந்து செயல்பட்டுருக்காங்களா? வர்மா இறந்துட்டானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட் வர்மாவை இறந்துட்டாலா டிவியில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இதை கேட்டு கபிலன் வந்து அப்படியே வந்து அதிர்ச்சியில் இருக்காங்க. அவன் இறந்தது நல்லது தான். இனி நம்ம லைஃப்பில் அவன் வரமாட்டான். வர்மா இறந்தாச்சு, இனி எந்த தொந்தரவும் இல்லாமல் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம கபிலன் வந்து இருக்காங்க. ஆனால் நம்மளை பற்றிய விஷயம் இந்த சிவாக்கு அயலிக்கும் தெரியும். அவங்க நம்மளை பற்றி அக்கா கிட்ட போட்டு கொடுத்தா அவ்வளோதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க கபிலன். இந்திராணிக்கு நம்ம பாவையை மீட்டு கொடுத்த சந்தோஷத்தில் வந்து நம்ம சிவாயி ஐடியும் பார்த்து சாதாரண டீச்சர்ஸாக இருந்துக்கிட்டு உங்களால் எப்படி ஐலி இவ்வளோ சாதிக்க முடியும், என்னோட பொண்ணை மீட்டு கொடுக்கறதுல உங்கள் பங்களிப்பு அதிகம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சிவாயி ஐலியை வந்து கெட்டி பிடிக்கிறாங்க. உண்மையாட்டே நீ எனக்கு தம்பியாக கிடச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேனடா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த அக்கா கிட்ட உண்மையை மறைக்காமல் சொல்லுங்கள், நீங்கள் ஒரிஜினலாகவே டீச்சர் இல்லைன்னு எனக்கு தெரியும், நீங்கள் என்ன தான் வேலை பண்ணுறீங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம இந்திராணி கிட்ட இதுக்கு மேலே உண்மையை சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அண்ணி நாங்கள் 2 பேருமே போலீஸ் தான் அப்படின்னு வந்து சொல்லி இந்திராணிக்கு அதிர்ச்சி கொடுக்குறாங்க சிவாயும்.